அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மலைக்கோவில்னா அது சிவன்மலை கோவிலுங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, தான் தெரிவிக்க விரும்புவதே ஆண்டவன் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, அங்கு சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்கள்ல யாராவது ஒருவர் பக்தர் கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருள் வைப்பார். அந்த குறிப்பிட்ட பொருளும் கனவு வந்த நபர் கோவில் நிர்வாகத்திடம் சொல்லுவாங்க. அந்த நிர்வாகத்தினரும் சாமியிடம் பூ போட்டு கேட்டு அந்த பொருள் சொன்னது உண்மைன்னு தெரிந்து கொண்டா அதற்கான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இறுதியாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்துள்ள பொருள் என்ன, இதனால அடுத்து வருகின்ற 2026 நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த சுவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி நமக்கு சொல்லக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் என்னன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காங்கேயத்துக்கு அருகில் தான் சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா, உத்தரவு பெட்டினா கண்ணாடி பேழையில் பார்த்தீங்கன்னா இதுவரையுமே பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அந்த பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்க இந்த சமுதாயத்தில். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இறுதியாக இந்த கண்ணாடி பேழைக்குள்ள கடநீர் வைத்து சிறப்பு பூஜையும் வழிபாடு நடத்தியிருக்காங்க. இது வைப்பதால் என்ன பலன்கள் ஏற்படும்னு தெரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. கடநீர் வைத்து வழிபட சொல்லியிருப்பதால் ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமான கேள்வி எழுந்த வண்ணமே இருக்குங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேய அருகே இருக்கக்கூடிய சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தாங்க ஆண்டவன் உத்தரவுன்னு பெயரில் வினோத வழிபாடு நடத்துகிறாங்க. இந்த மலைக்கோவிலில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவுன்னு பேரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்குதுங்க. இது பக்தர் கனவுல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேண்டும்னு சொல்வாராம். அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு பக்தர்களும் பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி பார்த்தீங்கன்னா அந்த பக்தர் சொல்வது உண்மையா பொய்யான்னு தெரிந்து கொள்ள பூ போட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஏற்கனவே வழிபட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய புதிய பொருளை வைத்துட்டு, இதனால் அது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில தாங்க இறுதியாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் மணியங்காரப்பாளையம் மிடிகரியை சேர்ந்த பெண் பக்தர் பவானி என்பவர் கனவுல தோன்றி கடநீர் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்கண்ட பொருள் கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. பொருள் தொடர்பாக ஏதேனும் சம்பவம் நிகழுன்னு பக்தர்கள் நம்பிக்கையாக காத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பேழைக்குள்ள மார்ச் 6 முதல் பிரம்பு சூடமும் வைத்து பூஜிக்கப்பட்டது நிலையில் சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு பக்தர் கனவுல கடநீர் வைக்கப்பட்டு பூஜைகளும் பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. கடல் நீரை வைத்து வழிபட்டதால சுனாமி ஏதேனும் வருமா, இல்லை கடலில் இயற்கை சீரற்றங்கள் ஏதேனும் நடக்குமா, தற்போது வடகிழக்கு பருவமழை காலா என்பதால் கடலில் ஏதேனும் ஆக்ரேஷ புயல் உருவாகமான கடல் சார்ந்த தொழிலில் வளர்ச்சி ஏற்படுமான பல கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்குங்க. இதற்கு நம்ம காத்திருந்து தான் இதற்கான பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவரையுமே இந்த கண்ணாடி பேழைக்குள்ளே என்னென்ன பொருட்கள் வைத்திருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பேழைக்குள்ளே வைத்துள்ள பொருள் பார்த்தீங்கன்னா பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் கார்கில் போர், சுனாமி, சசிகலா சிறை சென்ற விவகாரன்னு நிறைய விஷயங்களை இந்த சிவன்மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறாருன்னு இங்கு வைக்கக்கூடிய பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்பு நிலவி வருதுங்க. அதே போல் பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய போதுதான் படுபாதாளத்தில் இருந்து அவற்றின் விலையின் உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் பால் வார்த்துச்சுன்னே சொல்லலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் தாங்க மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நம்ம கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தியிருக்கோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டி நம்மளுக்கு உணர்த்திருக்கு. அந்த வகையில் இந்த 2026 நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளுக்கு உள்ள தொடர்பு இருக்கா இல்லையான்னு நம்ம பொறுமையாக காத்திருந்து தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து இந்த சிவன்மலை ஆண்டவனுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்த நிகழ்வு குறித்து இந்த உலகம் அறியும் முன்னாடியே சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க அந்த சிவன்மலை ஆண்டவன் கோவில். சிந்தையடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்ந்து கொண்டு சித்தத்தை அடக்கி செயற்கரின செய்து வென்றவர்கள் தான் நம்ம சித்தர்னு சொல்வோம். அந்த வகையில் சேர்ந்தவர்கள ஒருவரான சிவவாக்கிய சித்தர் தாங்க பூஜித மலை தான் சிவன்மலைன்னு சொல்கிறான். இங்கு வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகரமாக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகில் காங்கேய திருப்பூர் நெடுஞ்சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இங்கு மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலைன்னு சொல்லப்பட்டு பின்னர் தான் அங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முயன்று சான்றோருடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்புனைகளை செய்திருக்காரு. அன்று முதல் இந்த மலை சிவன்மலைன்னு பெயர் வந்திருக்குங்க. மேலும் அந்த காலத்திலே இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா பசுக்கள் மேய்ந்து வர ரொம்ப வளம் நிறைந்திருக்கு. பசுக்களை சேயின்னு சொல்வோம். அதனால் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள்பாலிப்பதால் சேமலைன்னு அழைக்கப்பட்டு பின்னால் சிவன்மலைன்னு மறுவிதாகவும் சொல்லுவாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த ராஜேஷ் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மிடம் பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமான் சிறந்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குதுங்க. இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வம். தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர் கனவுல தான் வந்து கட்டளையிட்டு பின் நடப்பதையே முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி நிறைந்த சிவன்மலைன்னு சொல்லியிருக்காரு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு. இதனால் நாட்டில் என்ன நடக்குன்னு அப்போது வரை யாருமே கவலைப்படலை. ஆனால் சில நாட்களையே தமிழகத்தின் மக்களில் மனங்களில் மாறாத படுவாய் ஏற்படுத்திய பேரழிவு தாங்க அரக்கன்னு சொல்லக்கூடிய சுனாமி வந்து அப்பாவிகளுடைய உயிரை பழி வாங்கிடுச்சு. அப்போது தான் முதல் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு இன்னும் உயர்ந்திருக்குங்க. அடுத்து மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாயிருக்கு. அப்போது உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பலைங்க. அதே போல் கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவரோ விஸ்வநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போவேன். இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த கோவிலுடைய சக்தி அபூர்வமானதுன்னு சொல்லியிருக்காரு. இதே போல் ஒரு பக்தர் கனவுல வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொல்லப்பட்டிருக்கு. அது முதல் இந்த பகுதியில் இருந்த நிலத்தின் மதிப்பு கண்ணா பின்னானே உயர்ந்திருக்குங்க. அவ்வளவு ஏன் தமிழகத்தில் கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கும்பாக தான் இருக்குது. இதே போல் மற்றொரு பக்தர் கனவுல வந்து 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவும் வந்துச்சு. அதன் பின்னாடி மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போச்சுங்க. 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். இப்போது எல்லோரோட கையிலும் 500 ரூபாய் புழக்கத்தில் இருக்குதுங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பக்தர் கனவுல அரைப்பொன் வெங்கத்தை வைக்க பூஜை சொல்லியிருக்கு. சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலானி இருந்த நிலையில் அப்போது ஏறிய விலை இப்போது வரை குறையவில்லைன்னே சொல்லலாங்க. இருந்தே பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை குறையாமலே இருக்குதுங்க. கடவுள் கனவுல சொல்லுகின்ற பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கேட்டா காங்கேயத்து அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயில் தென்னிமலை பரமத்தி வெள்ளடம் கோவைன்னு பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தனது பக்தர் கனவுல சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் சொல்வார். மறுநாளும் அருள் வந்த நிலையில அந்த நபர் தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது கோயில் நிர்வாகத்திடம் சொல்வாங்க. சொன்னது உண்மைதானா தெரிந்து கொள்ள நிர்வாகிகளும் பூக்களை பொட்டணத்தில் வைத்து சாமி முன்னாடி போட்டு பூசைன்னு கேட்குறாங்க. முதல் எடுப்பிலே
வெள்ளைப்பூ வந்தா முருகன் கனவுல தோன்றி சொன்னது உண்மைன்னு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படுதுங்க. இந்த பதிவில் சிவன்மலை ஆண்டவன் பார்த்தீங்கன்னா 2026 நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி அமைய போகுதுன்னு ஒரு சின்ன தகவலை தெரிஞ்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.